ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டு ஒன்று இருக்கும்ல அதில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஜிமிக்கிக்காக எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 அதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபிஃப்த்து மோல்டில் கொஞ்சம் க்ளேவை அதேமாரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 4th 3 சைஸ் எடுத்திருக்கோம். இது 3லேயும் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 4th மோல்டில் எடுத்ததை பீடு மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். இது வந்து கனெக்டர் பீடு மாதிரி வைக்க போகிறோம். அதனால் 2 சைட்லேயும் ஒவ்வொரு யூபின் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே மாதிரி கொடுத்துட்டு இதை ட்ரையாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கியில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அடியில் வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் எடுக்கிறோன்னா, இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இதை எடுத்துட்டோன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு ரொம்பவும் நம்ம எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் டிசைன் பண்ணாலும் அந்த கீழே வைக்கிற ஸ்டிக் பீட்ஸ் இதுக்கெலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு க்ளே இருந்தால் தான் அதில் வைக்கலாம். அதே மாதிரி மேலே வைக்கிற யூபினுக்கு வந்து ரொம்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூபின் வந்து ஸ்டிஃபாக நிற்காது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணி இந்த நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன் பண்ணலாம். இந்த ஜிமிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பெண்டன்ட் பேர்ட்ஸ் வச்சு போட்டிருப்போம். அந்த செட்டுக்குள்ளே இயரிங் தான் இது. நெக்ஸ்ட்டு நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பென் கேப்பு, ஒரு குக்கி கட்ரு, ஒரு பென், இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென் கேப்போட இம்ப்ரெஷன், நெக்ஸ்ட்டு இந்த குக்கி கட்டரோட இம்ப்ரெஷன். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற எக்ஸஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே வரோம். ஒரு 10 லைன்ஸ் வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த நீடில் வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த இருக்கிற கேப்ஸில் வந்து இந்த பென்னோட ஃப்ரண்ட்டு பார்ட்டை வச்சு 2 இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இந்த ஜிமிக்கியை. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மோல்டில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷேப் மாறி இருந்ததுன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஸ்டிக் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வரேன். கேப் இல்லாமல் மட்டும் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த ஸ்டிக் பீட்ஸ் வந்து கொஞ்சம் சைட்லேயும் நமக்கு தெரிகிற மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் அந்த ஜிமிக்கியோட ஷேப் வந்து அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த கனெக்டர் பீட் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் ஒரு யூபின் கொடுத்து இதை வந்து இந்த ஜிமிக்கியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிமிக்கியில் கொடுக்குற யூபின் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தோம்னா அது கீழே வரைக்கும் வரும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெட் பார்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, க்ளே வச்சுருந்தோம்ல, அந்த க்ளேவை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பேர்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி பேர்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த இயரிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சைஸ் பேர்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அதனால தான் நான் அதுக்கு அடுத்த மோல்டில் 5th மோல்டில் எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போதுமே வந்து 6th மோல்டில் தான் எடுப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த பேர்ட் ஷேப் கொண்டு வந்துட்டோம். ஒரு சைடு டெய்ல் இழுத்துக்கணும், இன்னொரு சைடு ஹெட் இழுத்துட்டு அதில் வந்து நோஸ் ரெடி பண்ணிட்டோன்னா போதும். அதுக்கப்புறமா இதை நான் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிகிட்டே வரேன். எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சைடு மட்டும் இந்த பேர்டு வந்து டிசைன் வரணும். அதனால் ஒரு சைடை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். 2 இயரிங்லேயும் ஆப்போசிட்டாக பேர்டு வர மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். இப்போ பென்னோட அந்த இம்ப்ரெஷன் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஐஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையே வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த பென் டிப்போட அந்த பேக் சைடு இருக்குள்ள அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரெஷன் அந்த ஓரத்தில் கொடுத்துட்டே வரேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த டெய்லில் ஒரு ஸ்டிக் பீடும் ஹெட்டில் ஒரு ஸ்டிக் பீடும் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ஸ்டெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த கனெக்டர் பீடில் ஒரு யூ பின் கொடுத்துட்டு அந்த யூ பின்னை வந்து இந்த பேர்டில் அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அழகான ஒரு இயரிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.